செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 15 நாட்களுக்கு உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப மோடியும் அமித்ஷாவும் முயற்சிப்பார்கள் என்றும் பரப்புரையில் அவர் பேசியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக படுதோல்வி அடையும் என்று தான் எழுதி தருவதாக ராகுல் காந்தி பரப்புரையில் கூறியிருக்கிறார். நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை உத்தரப்பிரதேசம் தீர்மானிக்கும் என்றும் பரப்புரையில் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். நாடு முழுவதும் பாஜகவின் தோல்விக்கு உத்தரப்பிரதேசம்தான் வழிகாட்டப் போகிறது என்றும் அவர் பரப்புரையில் பேசியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியின் புயல் வீசுவதாகவும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஒவ்வொரு கட்டமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் அங்கு பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியின் புயல் வீசுவதாக பரப்புரையில் காங்கிரசின் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். 10 ஆண்டுகளில் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கும் மோடி அம்பானி மற்றும் அதானி குறித்து பேசாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, உத்தரப்பிரதேசத்தில் பரப்புரை மேற்கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி பாஜக படுதோல்வி அடையும் என்று எழுதி தருவதாக மிகவும் ஆணித்தரமாக பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கன்னோஜ் தொகுதியிலே சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவ் போட்டியிடுகிறார். அங்குதான் தற்போது ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். அகிலேஷ் யாதவ் நிச்சயமாக வெற்றியடைவார் எனவும், உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடையும் எனவும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே முன்பு கூட்டணி அமையுமா அமையாதா என்று பல்வேறு விதமான ஆலோசனைகள் இருந்த சமயத்திலே வித்தியாசங்களை மறந்து சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் அங்கே கூட்டணியை அமைத்திருக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கூட்டணியிலே சேராமல் தனியாக போட்டியிடுகிறது. ஆகவே சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியை நிச்சயம் தோற்கடிக்கும் என ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதற்கு காரணம் என்னவென்றால், உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து மக்களவைக்கு 80 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே எந்த கட்சி அதிக எண்ணிக்கையிலே மக்களவை உறுப்பினர்களை பெறுகிறதோ அந்த கட்சிக்கு மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக அமைகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் ராகுல் காந்தி சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி 64 இடங்களை உத்தரப்பிரதேசத்திலிருந்து பெற்றிருந்த நிலையிலே இந்த முறை படுதோல்வி அடையும் எனவும் இந்தியா கூட்டணி அங்கே வெற்றி பெறும் எனவும் தனது நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ராய்பரேலி தொகுதியிலே ராகுல் காந்தி போட்டியிடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.